இது பூட்டி இருக்கு இல்லையா? அது போடாம இருந்தா அபி எப்போதுமே அடிக்கிறேன் போட்டு போகலாம். எங்கே போகணுமா? ஃபோர்ட் பிளாக் பக்கமாக இருக்கும். ஆமாம். ஓ மேட்ரு அப்படி போகுதா? தெரியும். ஆமாம், நீங்கள் கரெக்டாக அது எங்கே போகணும்னு தெரியாது. நாங்களும் முடிவு பண்ண ஐஸ் பீடா மட்டும் வாங்கி தரேன். இல்லை இல்லை, எனக்கு வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன். ஒரு செகண்ட் இருங்கம்மா. பண்டாரன்னா கும்பல், குரூப் குரூப். பக்கத்து ரோடு தான் ஜோதிகா வீடு. ஜோதிகா வீடு பேக். நம்ம அப்படியே வச்சிடலாம். கேப்டால் இதுதான் லெஃப்ட். அடுத்த லெஃப்ட், அடுத்த ரைட். பெங்களூர் சும்மா அதுதான் இங்கே திரும்ப நாளைக்கு வருமா தெரில. சரி, இன்னைக்கு எப்படியாவது ட்ரை பண்ணலாம்னா. இது எல்லாமே சாப்பாடு மத்தியானம் நான் யூஸ்வலாக 2 சாப்பிடுவேன். அவன் தான் கேட்டேன் 1 போருமா அப்படின்னு. ஒரு லெஃப்ட் வர கைடு அங்கே தான் பண்ணுவோம். எங்கே என்ன சொல்கிறேன் தெரியுமா சொல்கிறேன்.
ரியாக்ஷன் வீடியோ. உனக்கு எல்லாம் தெரியும்னு காமிச்சிக்கணுமா? பெரிய மயிறு நீங்கள். அதுதான் கொட்டும் மழையில் ஜெயினகர் எல்லாம் தெரியும். ஒன்று ஓட தெரியும். இந்த ஊரில் கூட இருக்கு. இல்லை ஏசி அர்ச்சனா, இது வந்து ஜெயநகர், ஓகேயா? இங்கேருந்து ஒரு ஃப்ளைஓவர் ஆரம்பிக்கும். எங்கே போய் முடியுது? ஹெச்எஸ்ஆரில் தான் போய் இறங்கும். சில்க் போர்ட் பிடிஎம்லாம் தாண்டி ஹெச்எஸ்ஆரில் தான் முடியும். சார் எந்த இடத்துல? கரெக்டாக சில்க் போர்டு தாண்டி இது இல்லை டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனி காட்டுறாரு பேரும். 24 இது நம்ம சிக்னல்ல குபனல்லி சிக்னல் அந்த பழைய பிடிஎம் லேஅவுட் அதெல்லாம் எதுவுமே வராது. எல்லாத்துக்கும் மேலே பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜ். ஆனால் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகல. ஆப்போசிட்டு வரதின் ஓப்பன் ஆகல. இது ஆல்ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்போ வரத்துக்கு திறக்க போகிறான்? இந்த இயர் ரெண்டு. அது எங்கேயும் ஸ்கில் போர்டில் இருந்தில்ல? அதுவும் அங்கே இருந்தா. ஆமாம், அவசியம் அது. இப்போ சென்ட்ரல் மாலை ஒன்றுமே தெரியாதாச்சோ? ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலில் சென்ட்ரல் மாலை எதுவுமே தெரியாது. எல்லாமே நேராக அத்துசாலை. ரொம்ப டைம் நிறைய வைப்பரான நடுவா. ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுச்சு. வரும்போது முழிப்பு வந்துடும். ஆக்சுவலாக இன்னைக்கு எதுக்கு சும்மா இருந்துக்கணும்? அதான் அஸ்வினை கேட்டேன். அஸ்வின் வந்து இப்போ தான் அவர் தண்ணி படுத்து நாங்கள் வசதியாக இருக்கு. ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே நல்லா பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜூன்னு ஆக்சுவலாக திறந்துருக்கணும். ட்ரெயின் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் வரல. எல்லாமே ரெடியாக இருக்கு. இதுதானா நீங்கள் உடுப்பி கார்டன் சாப்பிடுவீங்களா? அடையார் அந்த பவன் அது இங்கே கீழே. ஓகே இன்னும் இல்லை டிகாஷன் போடுறேன். அது கூட நேற்று டிகாஷனுக்கு நிறைய பேர் சின்ன பையன் வச்சுருக்காங்க. ஆனால் இது இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதில்லை. பெஸ்ட்டு. டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ ஈஸி. இந்த பிரிட்ஜ் எப்போ பண்ணுறாங்க? 6 மாதம் முன்னாடி ஆயிடுச்சு. 1 இயர் கிட்ட வந்தவர். இந்த பிரிட்ஜே தான். அபி ஃபோட்டோ எடுத்து 1 இயருக்கு முன்னாடி 1 இயர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அபி 1 இயர் ஆயிடுச்சாடா? 6-7 மாதம். இந்த இடத்துக்கு நம்ம வரவே இல்லை. வந்தால் நான் கூப்பிட்டு வந்திருப்பேன். பாபி ஏற்ற போன போது நம்ம இந்த வரும்போது 2 தடவை அப்படி வந்தோம். இந்த இப்போ அப்போ தான் தெரியும். நான் 6 மாதம் முன்னாடி.
வந்தோம்ல இப்போ அத்தை வீட்டுக்கு போகும்போது நான் கொஞ்சம் ரெகுலராக தான் வருவேன். நான் அவனா வருவேன். அபி வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருந்தாங்க. நானும் போட்டோ எடுத்துருக்கேன். நானும் போட்டோ எடுத்து தான் நான் இருக்கேன். ஸோ சில்போர்ட் இது அப்படியே HSRல வந்து இறங்குறோம். அந்த சைடு அங்கேயும் இருக்கு, இந்த சைடும் இருக்கு. இப்போ நேராக போனால் சில்க் போர்டு இதுதான் சில்போர்ட். இல்லை இப்போ ஸ்ட்ரெயிட் வந்து இதுக்கு போதா பொம்மனள்ளி லெஃப்ட் மடிவாளம். ஆனால் இந்த ஃப்ளைஓவர் மட்டும் இது வரைக்கும் கனெக்ட் பண்ணணும், எப்பாடு வரைக்கும் அதுவும் சரியா பாரு, correct ஆ முடியாது. HSRல வந்து ஆனால் முடிஞ்சா அப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன ஒரு 5-7 நிமிஷத்துல வந்துட்டோம்ல. இல்லைன்னு வைங்க, இல்லைன்னா உடுப்பி கடல் சிக்னல், அந்த சில்போர்ட் 40 சிக்னல். minutes ஆகும். 40-ஆ? ஆமாம் டிராஃபிக் சில்போர்ட் உடுப்பி கார்டன் கொடுமை. ஆமா பிடிஎல் லேவுட்டு எல்லாம் பார்க்கணுங்கம்மா சிக்னல் எல்லாம் இருக்கு. ஆமாம் அப்படிதான். ஒவ்வொரு சிக்னலுமே ரொம்ப இதாக இப்போ இங்கே மழையே இல்லைடா, இங்கே சுத்தமாக இல்லை மழை.